ஒன்னா திருப்பூர் மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு நானும் குதிப்பேன். 2 பேரும் செத்து செத்து விளையாடுவோமா? அன்னைக்கே சொன்னா ஒத்தையடி பாதையில போகாதா, இது ஓடுற பாம்பா மிதிக்கிற வயசுன்னு. அதே மாதிரி கும்மன் இருட்டாங்க. என்னது, நம்ம நடந்தா இவன் நடக்கிறான், நம்ம சிரிச்சா இவன் சிரிக்கிறான். இப்ப நிக்கிறதா ஓடுறதான் தெரியல. என்னடா சா வித்தியாசமா விபதி வச்சிருக்க? இது விபதி இல்ல, கம்பெனி முத்தியா. நம்ம இந்த கம்பெனில வச்சிருக்கோம். அக்மா இருக்கு, நெய் கம்பெனி மாதிரி சொல்லிட்டு. சரிப்பா, எங்க வந்த? நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? ஒன்ன பாக்கட்டா. என்ன பாக்கலாம்? என்ன எதுக்கு பாக்கல? மறந்துட்டியா? நானும் ஒன்னா திருப்பூர் மலை உச்சியில இருந்து பூச்சி செஞ்சு போனுமே. ஞாபகம் எப்படா செத்து எப்படா குதிச்சு என்ன போன நீ செத்துல கூட மறந்துட்டிய. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் நீ நானும் ஒன்னா திருப்பூர் மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு நானும் குதிப்பேன். 2 பேரும் செத்து செத்து விளையாடுவோமா? அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, மெய் அறக்கட்டளை சார்பாக என்னுடைய இனிய நண்பர் அருண் அவருடைய ஏற்பாட்டில் நம்ம வந்து ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு வந்து தீபாவளி நிகழ்ச்சிக்காக எல்லாம் அவங்கள சந்தோஷப்படுறதுக்காக நாங்கள் வண்டலூர் ஜூவில் வந்திருக்கோம். வருஷம் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்குள்ளே தான் பண்ணுவார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக கல்யாண மண்டபத்தில் தான் வச்சு பிரம்மாண்டமாக பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த தடவை சரி வெளியில் கூப்பிட்டு வந்துடுவோம், இயற்கையான இந்த சூழ்நிலை அப்படியே வந்து இந்த வண்டலூர் ஜூவில் அந்த மிருகத்தெல்லாம் பார்த்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அந்த தீபாவளிக்கு என்னென்ன தேவையோ ட்ரெஸ்ஸு, பட்டாசு, ஸ்வீட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து மதிய சாப்பாடு நல்ல சிறப்பான ஒரு சைவ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். எல்லா போலீஸ் அதிகாரிகள், அரசியல்வாதி எல்லாமே வந்து நல்லா பிரம்மாண்டமாக பண்ணார் போன வாட்டி. அதை விட கொஞ்சம் மாற்றமாக இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுன்றதுக்காக அருமையாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து தெய்வம்னு சொல்லலாம், அவ்வளோதான், கடவுள் அப்படி தான் இவங்களை பார்க்கணும். கடவுளுக்கு சமமானவங்க தான் இவங்க வந்து இவங்க கூட வந்து நம்ம வந்து அவங்க கூட ஜாலியாக ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வருஷம் தீபாவளி மறக்க முடியாத ஒரு அருமையான ஒரு தீபாவளி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா? நல்லா ஹாப்பியாக ஜாலியாக கொண்டாடுனீங்களா? மிருகத்தெல்லாம் பார்த்தீங்களா? ஓகே, உங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்குதா? அது எங்க கூட இருக்கிறது ஜாலியாக இருக்குதா? ஓகே, இவங்களுடைய மகிழ்ச்சி தான் நம்மளுடைய மகிழ்ச்சி. அதே மாதிரி முத்துக்கால அண்ணன் அவரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு. ஓகே, சூப்பராக இருந்தது சார். அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க சார். ஆரம்பிச்சிடலாம். அதுதான் நீங்கள் சீனியர்னு சொன்னேன். சார் வந்து ஏற்கனவே இந்த மெய் அறக்கட்டளை சார்பாக ஏற்கனவே போன வருஷம் வந்திருக்காரு. பட் இந்த வருஷம் இந்த கடவுளின் குழந்தைகளோடு ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து சிறப்பாக இவங்களோட கலந்துக்கிட்டு, அதுவும் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சு அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறத விட இந்த மாதிரி திறந்த ஒரு ஓப்பன் பிளேஸில் அதுவும் பல சம்பவங்களை அவங்களுக்கு காமிச்சு, அதுவும் இந்த வண்டலூர் சூழலில் உண்மையிலேயே வந்து நிறையா நாங்களே இளம் வயதில் வந்தது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நாங்களே எங்களுடைய திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் இன்றைக்கி எல்லா இடத்தையும் அவங்க எல்லாம் சுற்றி காமிச்சோம். அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த அறக்கட்டளை அறக்கட்டளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6வது வருஷமாக கண்டினியூவாக பண்ணுறாங்கன்னு சார் சொன்னார். இன்னும் வற்றாத நதியாக ஓடி எல்லோருக்கும் இந்த தொண்டு சிறக்கணும். இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் 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 அப்படி சொன்ன மாதிரி பெரிய லெவலில் இந்த கடவுளின் குழந்தைகளோட நாங்களும் பயணிக்கிற வாய்ப்பை நம்ம அருண் சார் நம்ம கொடுக்குறோம். அதனால் எல்லாம் நல்லா இருந்துச்சா? பார்த்தீங்களா? சத்தமா
நல்லா இருந்துச்சா? ஆமாம், அவங்க எல்லாரும் மிருகங்களோடு சேர்ந்து எங்களையும் மிருகமாக பார்க்காம ஒரு நண்பர்களாக பார்த்தாங்க. அதனால் அவங்க எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இனிய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அறம் அறக்கட்டளை சார்பாக மெய் அறக்கட்டளை சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த பசங்களுக்கு நடிச்சுலாம் காமிச்சிங்க, சந்தோஷப்படுத்துனீங்க. எப்படி பசங்க என்ன சொன்னாங்க? இல்லை, அது பசங்க நான் நிறையா பேர்த்து தனித்தனியாக கூட்டு பார்த்தா எல்லாருமே சொன்னாங்க. உண்மையிலேயே நான் ஏன் அந்த காமெடியை செஞ்சு காமிச்சேன்னா, எனக்கு லைஃப் கொடுத்த ஒரு காமெடி. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் கிடைச்சதை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இன்றைக்கும் நான் நம்ம நண்பர் கிங்காங் சாரோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-1000 மேடைகளுக்கு போயிருப்பேன். எந்த மேடைக்கு போனாலும் இந்த டயலாகை பேசி காட்டுறது ஒரு வழக்கம். அதனால் அந்த குழந்தைகளோட சந்தோஷப்படுத்துங்கிறதுக்காக அந்த காமெடியை நான் செஞ்சு காமிச்சேன். எல்லோரும் ரசித்தாங்க. அதாவது வாய் பேச முடியாத காது கேட்காதவங்க கூட வந்து அந்த பாடி ரியாக்ஷன்லாம் பார்த்து ரொம்ப கைதட்டினாங்க, ரசித்தாங்க. அதுவே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய இந்த தீபாவளி போனஸாக நான் வந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.